ஹேய், நீ சொன்னது உண்மைதான் போலடி. இந்த ட்ரூவா லவ் பண்றவங்க ரொம்ப நாள் லவ் பண்றவங்கள பிரிக்கிறது ரொம்ப ஈஸி போலயே. அப்புறம் என்ன, வந்த வேலை தான் முடிஞ்சிருச்சுல. கால் பண்ணி பேமெண்ட்டை போட்டு விட சொல்லு. அப்படியே நீயும் என்னோட ஷேரையும் போட்டு விட்டுரு. ம் நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். The person you're calling is not ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? என்னடியாச்சு? கால் அட்டென்ட் பண்ணல. ஹேய், அமௌண்ட்லாம் கரெக்டாக வந்துரும்ல? ஏய், அதெல்லாம் வந்துடும். அப்புறம் என்ன யோசிக்கிற? இல்ல, இவங்க நம்மளால தான் பிரிஞ்சாங்கன்னு சொல்லி குருக்கு மட்டும் தெரிஞ்சது நம்மள சும்மாவே விட மாட்டான். இப்போ என்ன பண்ணணுன்ற? அவன் இங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். நம்ம பாட்டுக்கு கிளம்பி போயிட்டோன்னா பேமெண்ட் யார் போட்டு விடுவாங்க? அவன் ஒரு வேலை ஏமாத்திட்டானா? ஏய், எனக்கு வேலை கொடுத்தவனை பத்தி எனக்கு தெரியும். அதெல்லாம் கரெக்டா வந்துடும். அவனுக்கு இவங்க 2 பேர் பிரியணும், அவ்வளோதான். அப்போ ஒன்று பண்ணுறேன். நான் சென்னைக்கு வந்த வேலையை முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறேன். ம் நீயும் உன்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்டுக்கு வந்துடு. ம் ஓகே. நான் இப்போ கிளம்புறேன். ம் ம், டைம் இல்லடி, சீக்கிரம் கிளம்பு. ஹலோ, கேப் புக் பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த டிரைவர் பேசுகிறேன். லொகேஷன் வந்துட்டீங்களா? வந்துட்டேன் மேம். ஓகே, நான் இதை வந்துடுறேன். ஓகே மேம். என்ன கையில் வந்துட்டீங்க? ஏன் வரமாட்டான்னு நினைச்சிங்களா? இல்ல, உங்களை பார்க்க போறேன்னு சொன்னாங்களா, அதான் கேட்டேன். இது அவ வீடுங்க. அவ போனா போதேன்னு உங்களை தங்க வச்சிருக்கா. அவன் எங்கே போயிட்டு வந்தாலும் சொல்லிட்டு தான் போகணுமா இல்லை சொல்லிட்டு தான் வரணுமா? இல்ல, உங்களை பார்த்து பேசணும்னு போனாங்களா? சரி, லேட் ஆகும்னு நினைச்சேன், அதான் சொன்னேன். நீங்கள் கேட்டதை பார்த்தா லேட் ஆகுங்கிறதுக்காக கேட்ட மாதிரி இல்லையே. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன பேகும் கையுமா நல்லா டிப்டாப்பாக கிளம்பி நிற்கிறீங்க? இல்ல, ஊருக்கு. ஓ, வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? என்னது? இல்லை, ஒரு மாதம் வேலை பார்த்தீங்க, சம்பளம் வாங்கிட்டீங்க. அதான் ஒரு சிலர் ஒரு மாதத்துக்கு வேலை பார்த்துட்டு கைக்கு காசு வந்தோன்னே உடனே ஊர் கிளம்பி போயிடுவாங்கல்ல அடுத்த வேலை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரியான்னு கேட்டேன். ஆமாம், உங்கள் தங்கச்சின்னு புதுசாக ஒரு கேரக்டர் என்ட்ரி கொடுத்துருக்காம எதுக்கு? ஆல்ரெடி நீங்களே எதுக்கு இருக்கீங்கன்னு தெரியாமல் இருக்கீங்க, இல்லை புதுசாக இன்னொன்று வேறையா? அந்த கேரக்டரு என் ட்ரெஸ்ஸுலேருந்து அந்த டெஸ்ட் கிட் எடுத்தாலாம, அதை பற்றி கொஞ்சம் கேட்கணும். கூப்பிட்றீங்களா? ஆமாம், அவள் பேர் என்னம்மா சொன்ன? ஸ்ரேயா. அந்த ஸ்ரேயா. இருங்க, ரேவதிக்கு ரியான்னு ஒரு பேர், எதுக்கு இந்த ஸ்ரேயான்னு பேர்? செண்பகவல்லி. செண்பகவல்லியா? எவ்வளோ அழகான தமிழ் பேருக்கு ஸ்ரேயா. சூப்பர், கூப்பிடுங்களேன். செண்பகம், செண்பகம். குரு, அவ இங்க இல்ல குரு, ஊருக்கு கிளம்பிட்டா. ஊருக்கு கிளம்பிட்டாளா? ஆ, இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக தான் சென்னை வந்தா. அப்புறம் அந்த இன்டர்வியூ நாளைக்குன்னு சொன்னா, இப்போ ஊருக்கு கிளம்பிட்டான்னு சொல்றீங்க? இல்ல கையில், திடீர்னு ஊர்ல இருந்து அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு. நான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போகணுமே, லேட் ஆகும்னு சொல்லிட்டு அவளை முன்னாடி பஸ்ல போக சொல்லிட்டேன். ரியா, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் ஊரை விட்டு ஓடி வந்து இங்க எங்களுக்குன்னு ஒரு லைஃபை கிரியேட் பண்ணோம். நாங்க 2 பேருமே இருக்கிற இந்த வீட்டுக்குள்ள உங்களை ஏன் தெரியுமா நான் விட்டேன்? நீங்களும் என்ன மாதிரியே அப்பா இல்லாத பொண்ணு, கஷ்டப்பட்டு குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. இந்த ஊர்ல யாருமே தெரியாது, தனியா இருக்க பயம்னு சொன்னீங்க. அதனால மட்டும்தான் ரியா உங்களை இந்த வீட்டுக்குள்ள விட்டேன். உங்க தங்கச்சியுமே
நான் ஏன் தெரியுமா இங்க வந்து ரெஃப்ரெஷ் ஆக சொன்னேன்? உங்களை மாதிரியே அவளையும் ரயில்வே ஸ்டேஷன்ல ரெடியாக சொன்னீங்க. அதை நான் கேட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வர சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் பேசினது எல்லாமே தப்பு. இதுக்கப்புறம் அவ சென்னைக்கு வரேன்னு சொன்னானா தயவு செஞ்சு இந்த வீட்டு பக்கம் கூப்பிடாதீங்க. இல்லனா நீங்களும் தனியா வீடு பார்த்துக்கோங்க ரியா. எப்படியும் உங்க தங்கச்சி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு சென்னையில தானே செட்டில் ஆவாங்க. அவங்க கூட நீங்க இருங்க. உங்களுக்கு பயமாவும் இருக்காது, தைரியமாவும் இருப்பீங்க. சூப்பர், கரெக்டு தானே? குரு, எனக்கு டயர்டா இருக்கு. நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? சீக்கிரம் வா. வரேன். ஆஹா, கடவுள் திடீர்னு யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உதவி செய்வார்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த ரூபம்னு தெரியாது. இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. வேற யாரும் இல்லை, அது உன் தங்கச்சியோட ரூபந்தான். என்ன ரியா, தனியாக முடியலன்னு ஆள் சேர்த்துக்கிட்டியோ? என்னது? இல்லை, குடும்பத்தை தனியாக பார்த்துக்க முடியலையோன்னு கூட உங்கள் தங்கச்சியும் சேர்த்துக்கிட்டீங்களான்னு சொன்னேன். ஏன்னா அவளையும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு உன் குடும்பத்தை பார்த்துக்கலாங்கிறதுக்காக. என்னதான் நீ பிளான் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு வேலைக்கே ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். புரியல. உன் தங்கச்சி தான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாமல் போயிட்டாலே, அப்போ வேலை கிடைக்காதுல்ல. மறுபடியும் நீங்கள் தான் கஷ்டப்படணும். அதனால் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா ஊருக்கு போய் சேர பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. எப்படியும் நீங்கள் தானே உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும், அதுக்காக சொன்னேன். அதான் கையில் வேற சொல்லிட்டா வேறு வீடு பார்த்துக்க சொல்லி. சீக்கிரம் அந்த வேலையை பாருங்கள், மற்ற வேலையெல்லாம் விட்டுருங்க. சொல்லி கிளம்பிட்டியாடி? நான் இன்னும் 5 to 10 மினிட்ஸ்ல ஏர்போர்ட் ரீச் ஆயிடுவேன். நீ எப்போ வருவ? நான் இன்னும் இங்கேருந்து கிளம்பல, இங்கே தான் இருக்கேன். என்னடி சொல்ற? கேப் வந்து கரெக்டாக நான் கிளம்பலான்னு போகும்போது கையில் வந்துட்டா. என்னடி சம பிரச்சனையா? என்ன சொன்னா? கூட குருவன் தான் வந்தான். என்னடி சொல்ற? அவன் என்ன சொன்னான்னு தெரில. வந்ததுல இருந்து கையில் வேற மாதிரி பேசிட்டு இருக்கா. இதுக்கப்புறமேட்டு உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. என்னையும் வேற வீடு பார்த்துக்க சொல்லிட்டா. நான் தான் அப்பவே சொன்னேன்லடி, அவங்க நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்னு. நீ தான் கேட்கவே இல்லை. இப்போ பாரு, உன்னால நானும் இந்த இடத்த விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. ஏய், சான்ஸே இல்லை. நீ சொல்ற மாதிரி அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன மொத்த அமௌண்ட் நீ அடிச்சிடலான்னு பாக்குறியா? இப்பவே திரும்பி வரேன்டி. அங்க என்ன நடக்குதுன்னு நானே என் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏய், தப்பி தவறி இது வந்துடாத, அவன் வச்சு செஞ்சிருவான். அது மட்டும் இல்லாம இவ போய் அவங்கிட்ட உன்னை பத்தி என்ன சொன்னான்னு தெரியல. வந்ததுல இருந்தே அவன் உன்னை பத்தி தான் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஏய், பொய் சொல்ற நீ. மச்சி, உனக்கு என்னை பத்தி தெரியாதா? உண்மைதான் சொல்றேன். நீ அப்படியே பெங்களூர் கிளம்பு. நான் ஏதாச்சும் ஹெல்ப்னா உனக்கு கால் பண்றேன். சரி, நான் அப்புறம் பேசுறேன். நான் ஃபோன் பேசுறது பார்த்தாலே அவன் அம்மாவா தங்கச்சியான்னு வந்து நோண்ட ஆரம்பிச்சிருவான். இப்போதைக்கு நான் சைலண்டா தான் இருந்தாகணும். இனி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு யோசிக்கணும். இதோ பார், நீ சொல்றது கேட்டு நான் பெங்களூர் கிளம்புறேன். நீ சொல்றது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னை சாவடிச்சிருவேன். சரி, வைக்கிறேன். என்ன ரியா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, அம்மா தான் கூப்பிட்டாங்க. என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா, அதான் தங்கச்சி வராளே, நீ எதுக்கு சென்னையிலே இருன்னு சொல்லிட்டாங்க. ஓ, இது அம்மாவே சொன்னாங்களா? பிரச்சனை இல்லை. எப்படியும் உங்களுக்குன்னு ஒரு வீடு பார்க்க போகிறீங்க. அது வரைக்கும் இந்த வீட்டில் ஒரு மூலையில் தானே இருக்க போகிறீங்க. இருந்துட்டு போங்க. என்னதான் பிளான் பண்ணாலும் 2 பேரும் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்களே. போனவ திரும்ப வந்துட்டாளா?
அட்ரஸ் மாறி வந்துட்டோமா இல்லை அவர் தான் ஆளை மாற்றிட்டாரா? ப்ரோ ஹாய் ப்ரோ. இவள ஏங்க அவரோட ஃப்ரெண்டு வீடு தான் இது. அவர்கிட்ட எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தங்குறதுக்குன்னு சொல்லி இந்த வீட்டை நான் வாங்கினேன். இப்போ நீங்களும் இங்கே தான் தங்குறீங்கன்னு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக காலி பண்ண சொல்லிவிடுவாங்க. உங்களால் நாங்களும் வெளில போகிற மாதிரி இருக்கோம். அதனால் இப்போதைக்கு நான் அவன்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கிறேன். நீங்கள் எல்லாத்துக்கும் ஆமாம் மட்டும் சொல்லுங்கள். போங்க. என்ன நம்பிட்டா? என்ன ப்ரோ வெளியே நிற்கிறீங்க? வாங்க உள்ள. ஆ என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க? கையெல்லாம் சரியாயிடுச்சுல்ல? அதெல்லாம் சரியாயிடுச்சு ப்ரோ. சென்னை தான் வரலாமா வேணாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன் அப்படியே சென்னை வந்தாலும் இங்கே வரலாமா வேணாம்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க? எப்படியும் சென்னை வந்து தெரிஞ்ச உடனே என்னை பார்க்க வந்துடுவீங்க. அதுக்கு நானே வரது தான் எனக்கு சேஃப். போன வாட்டி நீங்கள் என்னை பார்க்க வந்தோடனே ஹவுஸ் ஓனர் வீடு காலி பண்ண சொல்லிட்டாரு. இப்போ இருக்குது புது வீடு, அதே எனக்கு நான் விரும்பல. அதனால தான் நானே வந்துட்டேன். ப்ரோ நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. எங்களால் இனிமேல் உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. நாங்கள் இங்கே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் தெரியுங்களா? நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆ நடந்துச்சுன்னா அதை விட நல்லாயிருக்கும். இனிமேல் எங்கள் கூட தானே இருக்க போகிறீங்க. போக போக உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும். ஆ நான் ஒரு வாட்டி வரும்போதும் ஒரு பொண்ணு கூட இருக்கீங்களே, யாரு ப்ரோ அது? ப்ரோ மெதுவாக பேசுங்க. ஏற்கனவே பார்க்குறவன்லாம் புதுசாக பொண்ணை பார்த்தோன்னே நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு தானே தெரியும் பொண்ணை வச்சுட்டே நான் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது. அதெல்லாம் விடுங்க, இது யாருன்னு சொல்லுங்க ப்ரோ. ஆ அது நான் புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்க வேலைக்காரி. வேலைக்காரியா? ஆமாம் ப்ரோ, முன்ன மாதிரிலாம் கையிலால் வீட்டு வேலைலாம் செய்ய முடியல. அதனால தான் பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் இந்த பொண்ணை வச்சுருக்கேன். இந்த பொண்ணை வேலைக்கு சேர்த்துருக்கேன். எங்கிட்டலாம் பேசுறதுக்கு கூட ஒரு பொண்ணு இல்லை ப்ரோ. நீங்கள் என்னடா லவ் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு, ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணு, பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு. ஆனாலும் நீங்கள் சொல்கிறதுல எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. நம்புற மாதிரி இல்லையா? இப்போ பாருங்க ரேவதி, ஒன்றுதான். உன் பேர் ரேவதி தானே? இது வேறயா? ஆ ஆ போ, சார் வந்திருக்காரு, 2 காஃபி போட்டு வா. ம் ரேவதி தெரியும்ல எனக்கு எப்படி காஃபி போடணுன்னு. ம் ம் போ போ. பார்த்தீங்களா, வேலைக்காரியாக இருக்கவும் தானே சொல்கிறது கேட்டு அப்படியே அமைதியாக போகிறா. எப்படி ப்ரோ? அதுக்கெல்லாம் ஒரு தனி குடுப்பணம் வேணும் ப்ரோ. வாங்க. அப்போது ஒரு 2-3 மாதம் இங்கேயே தங்கி வேலைக்காரி உசார் பண்ணிட்டு நம்பர் வாங்கிட்டு வந்தான் சேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் ப்ரோ. வாங்க ப்ரோ. ஆ ப்ரோ, ஆ எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ப்ரோ? எனக்கு இங்கே இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள்லாம் தனியாக இருக்குது சேஃப்டியாக தோணல. ஏன்னா கையிலோட மாமா எப்போ வேணால் அந்த அட்டாக் பண்ணலாம்ல. அதனால் கூட நானும் இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும்ல. முன்னாடியாச்சும் நீங்கள் ஒரு பொண்ணை தான் சேஃப்டி பண்ணணும். இப்போ உங்க கூட 2 பொண்ணு இருக்காங்களே, அதான் நானும் கூட இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும்ல. ப்ரோ நீங்கள் இல்லாத இந்த 2 மாதம் நான் ஒருத்தன் மட்டுமே தானே உங்கள் 2 பேர்த்த பார்த்துக்கிட்டேன். அப்போ உங்கள் நேரம் எதுவும் நல்லா இருந்திருக்கு. இப்போ திடீர்னு அவர் வந்துட்டாரா என்ன பண்ணுவீங்க? அதான் நானும் உங்க கூட தங்கிக்கலாமான்னு கேட்குறேன். இவன் நம்ம விளையாட்டா சொன்னது எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டான். இவளுக்காக இங்கேயே இருந்துருவானோ? ப்ரோ இப்போ தானே சொன்னீங்க வீடு பார்த்துட்டேன், அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டேன்னு. அப்புறம் எப்படி ப்ரோ? இன்றைக்கி தான் ப்ரோ அட்வான்ஸ் கொடுத்தேன், இன்றைக்கே போய் திரும்பி வாங்கிடுவேன். இவன் விட மாட்டான் போலையே. சரி ஓகே, உங்களை எப்படி இந்த வீட்டில் தங்காதீங்கன்னு என்னால் சொல்ல முடியும்? உங்களால் தானே எங்களுக்கு இந்த வீடே கிடச்சிது. அவளை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு என்ன போதோ தெரில. உங்களுக்கு ஓகேண்ணா? எனக்கு ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ்லாம் எதுக்கு ப்ரோ சொல்கிறீங்க? இல்லை சும்மா சொல்லணும்னு தோணுச்சு அதான். தெரிஞ்சோன்னா தானே அசிங்கமாக சொல்லுவேன். அப்புறம் உங்கள் லவ்லாம் எப்படி போகுது? வழக்கம் போல தான். பொதுவாகவே லவ்வர்ஸ்க்கு உங்களை ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் இல்லையா? லவ்வர்ஸுங்களை சுற்றி ப்ராப்ளம் வரும். என்னங்க? ஐயோ, அப்போ மறுபடியும் ப்ராப்ளமா? இல்லை ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நானும் கையிலும் ஹாப்பியாக இருக்க போகிறோம்.
நீங்களாவது லவ் பண்ணி ப்ராப்ளம்லாம் பார்த்துட்டீங்க. ம். நான் இனிமே தான் எல்லாத்தையும் பார்க்கணும். ஐயோ என் நேரம் இதெல்லாம் நான் பார்க்கணும். ப்ரோ, நான் லவ் பண்ணி எனக்கு எதனா ப்ராப்ளம்னா கூட வந்து நிற்பீங்களே? ஆ, அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நிற்பேன். ம். எனக்கு என்னமோ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்க. பெங்களூரில் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போவோம் ப்ரோ. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பார்ட்டி போகும்போது அந்த பார்ட்டியில் இவங்கள மாதிரி யாரோ ஒருத்தங்களை பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. பெங்களூரில் பார்ட்டிலையா? பார்ட்டி இல்லையா? என்னையா? இல்லை நீங்கள் வேற யாரையோ நினச்சி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். இரு நீயே சொல்லியிருக்க பெங்களூரில் 1 வருஷம் நான் வேலை பார்த்தேன்னு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பார்ட்டிக்கு போகாமல் இருந்திருப்ப. பெங்களூரில் வேலை பார்த்தாங்களா? என்ன வேலை ப்ரோ? வேற என்ன வேலை? வீட்டு வேலை தான். பெங்களூரு போய் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தா. ஓ, அப்போ அந்த ஃபேமிலி கூட சேர்ந்து நீங்களும் அந்த பார்ட்டிக்கு போயிருந்துருக்கீங்க. ஃபேமிலியோட இல்லாமா பார்ட்டி போவாங்க? எங்கேயோ இடிக்குது. இல்லை நான் இது வரைக்கும் பார்ட்டி எல்லாம் போனது இல்லை. அடுத்த க்ளூ கிடச்சிருச்சு. ஆனாலும் எனக்கு பார்த்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு. நீங்கள் காஃபி குடிச்சிட்டிங்களா? ஆ, கொடுங்க. அவ அப்பப்ப எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சிருவா. போங்க போய் கழுவுங்க. உனக்கு இருக்குடா ஒரு நாள். ஆனால் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு. விடுங்க ப்ரோ, எனக்கு தெரியும் நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்கன்னு. கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிரும். ஆமாம், பிரபா கால் பண்ணால் எடுக்கவே மாட்டான். நீங்கள் இன்னும் அங்கே தானே வேலை பார்க்குறீங்க? ஆமாம் அவர் கடையில் தான் நான் வேலை பார்க்குறேன். அவரோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருக்காரு. ஒரு வேளை திரும்பி வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் ஃபோன் எடுத்துருக்க மாட்டார். இன்னும் கொஞ்ச நாள் தான் ப்ரோ அங்கே வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறம் நின்றுவேன். இன்னும் மாத சம்பளத்தையே ஓடிக்கிட்டு இருந்தா நான் நினச்ச மாதிரி கையில் என்னால் பார்த்துக்கவே முடியாது. அதுக்கு நான் சொந்தமாக தொழில் ஆரம்பித்தா மட்டும்தான் முடியும். சீக்கிரமாக ஆரம்பித்து அவளை நல்லா பார்த்துக்கணும். கரெக்டு ப்ரோ. நம்ம மாத சம்பளம் வாங்கிலாம் நம்மளுக்கு பிடிச்சவங்கள பிடிச்ச மாதிரிலாம் பார்த்துக்க முடியாது. சீக்கிரமாகவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள், நான் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ. ஆமாம், நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் கையில் ஆளே காணும். உள்ளே தூங்கிட்டு இருக்கா ப்ரோ. அவள் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓ சரி ப்ரோ, அப்போ நைட்டாக பேக் பண்ணிட்டு இங்கே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்துடுறேன். கையில் வந்தா நான் வந்தேன், இல்லை நான் வந்துடுவேன்னு சொல்லுங்கள். சரிங்க ப்ரோ. ப்ரோ ரொம்ப சாரி ப்ரோ. சாரியா? எதுக்கு ப்ரோ? இல்லை, நல்லா போயிட்டு இருந்த உங்களோட லைஃபு என்னால் தேவையில்லாமல் எப்படியோ போயிடுச்சு. ப்ரோ, எப்படியோ போயிருந்தேன் என் லைஃப்பை இப்போ தான் கரெக்டாக கொண்டு போகிறீங்க. அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தெரிஞ்சதுக்கப்புறமே தான் என்ன சொல்ல போகிறான்னு தெரில. போகட்டும் கொஞ்ச நாள். சரிங்க ப்ரோ. சரி, நான் போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமா வந்துடுறேன். ஐயோ, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டான். சரி ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரில. நம்ம ஃப்ரீயாக இருப்போம். கயல் சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் உன் தூக்கத்தை கண்டினியூ பண்ணிக்கோ. நல்லா தூங்கிட்டனோ? சந்துரு வந்துட்டு போன தெரியாத அளவுக்கு நல்லா தூங்கிட்ட. சந்துரு அண்ணா வந்தாரா? என்னை எழுப்பியிருக்கலாம்ல. எழுப்பியிருப்பேன். நல்லா தூங்கிட்டு இருந்தியா? அது இல்லாமல் எப்படியும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இனிமேல் இங்கே தான் இருக்க போறத போயிருக்காப்புல. வந்துடுவார். சந்துரு அண்ணா இங்கே இருக்க போறாரா? அது ரியாவை சந்துரு பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாப்லையா. அதனால தான் ரியா கிட்ட அவளோட ஃப்ரெண்டு வீடு தான் இது. இப்போ நீங்களும் இங்கே தான் தங்குறீங்கன்னு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக காலி பண்ண சொல்லிவிடுவாங்க. இப்போதைக்கு நான் வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கிறேன். நீங்கள் எல்லாத்துக்கும் ஆமாம் மட்டும் சொல்லுங்கள். யாரு ப்ரோ அது? வேலைக்காரி. வேலைக்காரியா? ஆமாம் ப்ரோ. ஒரு 2-3 மாதம் இங்கேயே தங்கி வேலைக்காரி விசார் பண்ணிட்டு நம்பர் வாங்கிட்டு வந்தான். நீங்கள்லாம் தனியாக இருக்குது சேஃப்டியாக தோணலை. அதனால் கூட நானும் இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும்ல. உங்களை எப்படி இந்த வீட்டில் தங்காதீங்கன்னு என்னால் சொல்ல முடியும்?
சரி நான் போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமா வந்துடுறேன். அப்போ இதுக்கப்புறம் சந்துரு அண்ணா இங்கே தான் இருக்க போறாரா? வாய்ப்பே இல்லை. பசங்களோட பேச்சுலர் ரூமில் இருந்துட்டு அவங்களாம் விட்டு வந்துட்டு வேற ஒருத்தவங்களோட இருக்கணும்னா அது ஒரு மாதிரியா இருக்கும்டி. வரமாட்டாப்ல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இதுக்கப்புறமேட்டு அடிக்கடி ஏதாவது ஒரு சாக்கை வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு போவாப்ல பாரு. பாவம்டா. யார் பாவம்? நல்லா யோசித்து பாரு. ரியால என்னை எவ்வளோ வெறுப்பேத்தி இருக்குன்னு. ரியா ஒரு பக்கம் இருக்கட்டும், சந்துரு ப்ரோ நம்ம சென்னை வந்த புதுசில் நம்மக்கிட்ட நீங்கள் கமிட்டட்ஸு, நான் சிங்கிளாக இருந்து பாருங்க, அதான் கெத்து அது இதுனாப்ல. அந்த பொண்ணை பார்த்தோன்னே அப்படியே பார்க்கணுமே அவர் முகத்தை. வேலைக்காரின்னு சொல்லியும் இவளோட நம்பராது கிடைச்சிடாதா, ஒரு 4 சாட் பண்ணிட மாட்டோமான்னு அப்படியே உருக்குறாரு. வரட்டும், பார்த்துக்கிறேன். டேய், கேட்கணும்னு இருந்தேன். அந்த கணக்குக்காக சண்டை போட்டியே, அவங்க எதுவும் திரும்பி வந்தாங்களா? வந்தாங்க. என்னாச்சு? யாரை தெரியுமா கூட்டு வந்தான் அவன்? பீச்சில் நம்ம 2 பேர் உட்காந்துருக்கும்போது உன்னொருத்த அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம கூட சண்டை போடுற மாதிரி போயிட்டு திரும்பி வந்துட்டோமே. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு டெஸ்கட்டில் நான் இருக்கும்போது அவனே திரும்பி வந்தான்னு கூட நான் சொன்னேனே. ஆமா ஆமா ஆமா. அவரே தான் வந்தாப்புல. என்னடா சொல்ற? ஏய், நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இப்போ அவர் நமக்கு தோஸ்த் ஆயிட்டாப்ல. அப்படியா? அவர் வந்ததுக்கு அப்புறமே தான் நான் சொன்னேன், இங்கே பாருங்க, அவன் தான் அந்த பொண்ணை தப்பாக பார்த்தான், அதனால் மட்டும்தான் அவனை நான் அசிங்கமாக பேசணும்னு சொன்னோன்னே திரும்பி வச்சாப்புல பாரு ஒரு வாரம். அவன் ஓடியே போயிட்டான். அதுக்கப்புறமேட்டு சாரி பாலாம் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் சொல்கிறாரு, அவரும் நமக்கு பக்கத்து ஊர் தான், மதுரையா. ஓ. அதுக்கப்புறமேட்டு தான் சொன்னார், அவரும் நம்மள மாதிரி தான் ஊரை விட்டு ஓடி வந்தாராம். ஆனால் என்ன, லவ் பண்ணதுக்காகலாம் ஓடி வரலையாம். அவர் லவ் பண்ண பொண்ணு அவரை வேணான்னு சொல்லி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருச்சான். அதை தாங்க முடியாமல் ஓடி வந்துட்டாராம். இதை சொன்னதுக்கப்புறமேட்டு நல்லா என்கிட்ட ஃபிட் ஆகிட்டாப்ல. அவர் இங்கே பக்கத்தில் எங்கேயோ தான் பற்ற வச்சுருக்காராம். எதுனாலும் என்கிட்ட வா, எனி டைம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாப்ல. உன்னை நல்லா கவனிச்சியா கயல்? பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் கெட்டவங்க மாதிரி இருக்கவங்க தான் இங்கே நல்லவங்களா இருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் நல்லவங்க மாதிரி இருக்கவங்க தான் இங்கே கெட்டவங்களாகவே இருக்காங்க. இங்கே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எடை போடவே முடியல. கடைசி வரைக்கும் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கோம். சொல்லி வாய முடியல, கரெக்டாக வந்து உட்காருது. ரியா, சொல்லுங்க கையில். இதுக்கப்புறம் நீங்க ஹால்லே தூங்குங்க. ஃபேன் கூட ரெடி ஆயிடுச்சு. சரி, ஓகே கையில், நீங்களும் ஃப்ரீயா தூங்குங்க. குரு, உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ஒருவேளை அந்த பிரெக்னன்சி கிட்ட பார்த்துட்டு அதை உண்மைன்னு நான் நம்பி உன்கிட்ட வந்து சண்டை போட்டு நம்ம 2 பேரும் பிரியிற அளவுக்கு போயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? என்ன பேசுற நீ? ஹே, இந்த மாதிரி நமக்குள்ள அடிக்கடி சண்டை வரும்போது தான் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ லவ் பண்ணுறோன்னு உனக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது, நம்மளை தாண்டி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. உனக்கு அந்த டெஸ்ட் கிட் அவங்க காட்டணும்னா அதுவும் என் பாக்கெட்டில் தான் இருக்குன்னு சொல்லி காட்டும்போது அப்பயே உனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் போயிருக்கும். என் மேலே இல்லை, காட்டினவங்க மேலே. ஆக்சுவலாக நான் அந்த விஷயத்துக்கு லாய்க்கில்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை தாண்டி அதை உன்கிட்ட காட்டும்போது இது கண்டிப்பாக என்னோடது இல்லைங்கிறது உனக்கு உறுதியாகவே தெரிஞ்சிருக்கும். அது அவளுக்கு தெரியாதுல்ல, அவள் வேற ஒரு மைண்ட் செட்டில் சொல்லியிருப்பா, கடைசியில் அவள் தான் மொக்கம் வாங்கிட்டா. இங்கே பார் கயல், இந்த பெரிய பெரிய கம்பெனிலலாம் நீ நினச்சின்னா உன்னால் போய் வேலை பார்க்க முடியும். ஆனால் அந்த மாதிரி கம்பெனிக்கு என்னால் அந்த கேட்டை தாண்டி கூட உள்ளே வர முடியாது. எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சும் நீ அங்கே போய் வேலை பாரு. முக்கியமாக அங்கே வேலை பார்க்குற பசங்க நல்லா சம்பாதிப்பாங்க, பெரிய பெரிய காரு பங்களான்னு நல்ல செட்டிலான பசங்க. முக்கியமான விஷயம், அவங்க பார்க்குறதுக்கும் நல்ல அழகா கலையா ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. அப்படிலாம் இருந்தும் நீ போயிட்டு வான்னு உன்னை பயத்தோடலாம் நான் அனுப்ப மாட்டேன், நம்பிக்கையாக அனுப்புவேன். ஏன் தெரியுமா, அவளுக்கு
எத்தனை பேர் அங்கே எப்படி இருந்தாலும் நான் மட்டும்தாங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி இப்போ உனக்கும் நான் பேசுகிறத வச்சு ஒரு 4 பேருக்காவது என்னை பிடிக்குது இல்லை. அப்படி பார்க்குறப்ப என்னை சுற்றியும் பொண்ணுங்களாம் இருக்காங்கல்ல. ஆனால் ஒரு நாளும் நீ அந்த பொண்ணுங்கள்லாம் வச்சு என்கிட்ட சந்தேகப்பட்டு சண்டை போட்டதெல்லாம் இல்லை. ஒரு சில நாளில் அந்த லவ் பொசசிவில் வேணும்னா கேள்வி கேட்டிருக்கே தவிர இந்த சந்தேகப்பட்டு நான் உன்னை பார்த்ததே கிடையாது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ புரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு சாதாரண டெஸ்ட் கிட்டால் நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பிரிவோன்னு அதோ மற்றவங்க வேணால் நினைக்கலாம், நம்ம நினைப்போமா? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்மளை யாராலையுமே பிரிக்க முடியாது. ஏன் தெரியுமா அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டே இருப்பேன்? ஏன்? நம்ம சென்னை வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் மாமாலேருந்து ரியாவோட தங்கச்சி ஸ்ரேயா வரைக்கும் நம்ம பிரியணும், நம்ம சண்டை போட்டுக்கணும்னு நினைக்கிறது அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு இந்த பார்ட் 1 அந்த பார்ட் 2 இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அதை விட இந்த சாப்டர் 1 அதாவது இந்த கதை 1 கதை 2லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் ஒரு 10 சாப்டர் வந்திருப்பாங்களா. அந்த 10 சாப்டர் மட்டும் இல்லை, 100 சாப்டர் வந்தாலும் நம்மளை பிரிக்கவே முடியாது. லவ் யூ. லவ் யூ குரு. போதும். கடைசியாக ஒரே ஒரு வாய். சரி ஓகே, இந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கோ. நான் போய் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ண வந்துடுறேன். குரு கொஞ்சம் சீக்கிரம் வா. ரியா, நாங்க இப்ப கிளம்பிடுவோம். நீங்க கிளம்ப லேட் ஆகும்னா பூட்டிட்டு கீ மறக்காம எடுத்துட்டு வந்துருங்க. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? ஆட்டோல தானே போறீங்க? அவங்க இனிமேல் எப்போ ஆட்டோவில் தான் போவாங்க. என்னங்க? போ. அண்ணா, என்னப்பா இந்த பக்கம்? யாரை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்தேண்ணா. வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, திரும்ப ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுண்ணா. எங்க அவங்க? இல்லை அப்பயே அவளை ஆட்டோ ஏற்றி அனுப்பிட்டேன். ஓ சரி நான் கிளம்பலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் இருக்குல்ல? ஆமாப்பா, வயர் விட்டுருக்கு. அப்படிங்களா? ஒரு 2 நிமிஷம். சரி பாருங்க. அப்புறம் எப்போ கல்யாணம்? அட நீங்கள் வேற ஏன அதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லைப்பா, பணக்கார விட்டு பொண்ணுன்னு சொன்னேன்ல, நீ வேற கூட்டு ஓடி வந்துட்ட. திடீர்னு அந்த பொண்ணு மனசு எதுவும் மாறிடுச்சுன்னா? அதான் நான் சொன்னேன் இல்லைண்ணே, யாழ் வேற. எனக்கு தெரியும் அவளை பற்றி. நான் ஏன் யோசிக்கிறேன்னா, எனக்கு சொந்தமாக ஒரு தொழில் இல்லைண்ணே. நானே அந்த ட்ரெஸ்ஸுகளை தானே வேலை பார்த்துட்ருக்கேன். நான் நினச்ச மாதிரிலாம் அவளை பார்த்துக்கணுன்னா சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணுண்ணே. அது வரைக்கும் கொஞ்சம் இப்படி தானே இருப்போம். ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு கல்யாணம் பண்ணிவிடுவேன். அதான் கூட்டு ஓடி வந்துட்டேலப்பா. இனி என்னன்னாலும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே இருக்க போகிறீங்க. அப்படி இல்லைண்ணே, லவ் பண்ணும்போது வேறு, கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு டோட்டலாகவே வேறு. கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? வீட்டை பார்த்துக்கணும், குழந்தை பெற்றதுக்கு அப்புறமேட்டுலாம் இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணுன்னா பணம் மட்டும்தானே. பணம் இருந்தால் தானே நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயமும் கரெக்டாக போகும். இது கல்யாணம் பண்ணவங்களுக்கு தானே புரியும். அதான் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சதுக்கப்புறமேட்டு பண்ணிக்கலான் இருக்கேன். அது இல்லாமல் அவள் ரொம்ப வசதியாக வாழ்ந்த பொண்ணு இல்லைண்ணே. என்னை நம்பி வந்துட்டா. அவங்க பார்த்துக்கிட்டதை விட நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதான் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. எவ்வளோண்ணே? காசெல்லாம் உள்ள வை. உன் நல்ல மனசுக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சரியா? சரிங்கண்ணா. ஜாக்கிரதையா போ.
அண்ணே சொல்லுடா. நீங்கள் சொன்ன மாதிரி பையட்ட நல்லா பேசி எனக்கு க்ளோஸ் ஆக்கிட்டேன். இனி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பண்ணிடலாண்ணே. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எப்போனாலும் என்னை வந்து பாரு. நீ பயப்படணும்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு தோஸ்த் ஆயிட்டாப்ல. அப்படியா? இந்த தடவை நீ தப்பிச்சிட்ட, கண்டிப்பா நீ அடுத்த தடவை மாட்டுவ. அப்ப உன்னால தப்பிக்கவே முடியாது.